பாஸ்கர், வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருப்பதால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்களா? என்ன நிலவரம்? நிச்சயமாக லாவண்யா, அதாவது திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று 5 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழையானது பெய்தது. அதாவது வடக்கு பகுதியில் மட்டும் 60 mm, அதாவது 6 சென்டிமீட்டர் மழையானது நேற்று பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து பெய்த இந்த மழையின் காரணமாக திருப்பூர் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஜெயலட்சுமி நகர் மற்றும் கருப்பராயன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீரானது தேங்கி இருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் மழைநீர் தங்கள் வீடுகளுக்குள் வருவதாகவும் இதற்கு மாநகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி பொதுமக்கள் கேட்டு வருகின்றனர். இது தொடர்பாக நாம் இங்கு இருக்கக்கூடிய செல்வி என்பவரிடம் கேட்கலாம். வணக்கங்க, இங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? என்ன மாதிரியான பிரச்சனைங்க நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க? 25 வருஷம் 24 வருஷமா இருக்கிறாங்க. மழை தண்ணி வந்தா எங்களுக்கு அப்ப மட்டும் வந்து அதிக வாக்குறுதி கொடுக்குறாங்க, அப்புறம் வர்றதில்லை. டெய்லி மழை பெஞ்சாலும் நாங்கள் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருப்போம். வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துருதுங்க. இல்லை லாரி வச்சு ஒரு தடவை ரொம்ப அதிகமாக வந்ததுனால லாரி வச்சு எடுத்தாங்க. இப்போ இந்த தாட்டி 2 நாளைக்கு முதல்ல தண்ணியே வீட்டுக்குள்ளே வந்துருச்சுங்க. இப்போ நேற்று வந்த மழைக்கு மட்டும் கொஞ்சம் தடை போட்டிருக்கிறோம். அதிகமாக பெஞ்சுன்னா மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்துருங்க. கவுன்சிலர் நம்ம ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் வர்றது இல்லைங்க. வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு அவங்க இங்கே வந்தாங்க. இப்போ எங்களை இந்த கருப்பராய நகர்காரர் அவர் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாருங்க. மோட்டர் வச்சு நீங்க சொல்லுங்க, அதாவது என்ன மாதிரியான பிரச்சனை இங்க இருக்கு, இதுக்கு என்ன தீர்வு வேணும்னு நினைக்கிறீங்க? மும்மூர்த்தி நகர் கருப்பராய நகர் பகுதியில் மழைன்னு பெஞ்சதுன்னா நேராக வரக்கூடிய இடம் வந்து கருப்பராய நகர். கருப்பராய நகர் டோட்டலாக எல்லா வீதியுமே 6 வீதியுமே வந்து பாதிக்குதுங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்க தோட்டத்துக்காரங்க வழியாக தான் வந்து தண்ணி போகணும். அந்த தோட்டத்துக்காரர் காம்பவுண்ட் சுவர் வச்சு மறைச்சிட்டாருங்க. இதுக்கு வந்து வடிகால் வந்து தோட்டத்து வழியாக தண்ணி கொண்டு போய் நல்லாத்துக்கு சேர்த்துற ஒன்று தான் ஒரே வழிங்க. வேற எந்த சோர்ஸுமே இந்த கருப்பராய நகரில் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக வந்து அரசு அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ யாருமே வந்து தயாரா இல்லைங்க. ரொம்ப ஜாஸ்தி மழை வந்ததுன்னா ஸ்கூல்ல வந்து தங்க வைக்கிறாங்க, ஒரு வேளை 2 வேளை சாப்பாடு போடுறாங்க. இது தீர்வல்ல. அரசியல்வாதி ஆகட்டும் அரசு அதிகாரிகளாகட்டும் இதுக்கு நிரந்தர தீர்வு வந்து கண்டுபிடிக்கணும். மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அதாவது கருப்பராயன் நகர் பகுதியில் தொடர்ந்து மழைநீர் தேங்குவதற்கு பிரதானமாக வடிகால் வசதி மட்டுமே ஏற்படுத்தி தரவில்லை என்பதே இந்த பகுதி பொதுமக்களின் குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. மற்ற வசதிகள் எதையும் விட தங்களுக்கு வடிகால் வசதியை முதன்மையாக ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே இந்த பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி பாஸ்கர்.